वेदांत देशिक यतीन्द्र कटाक्षलब्ध त्रय्यन्तसार मनवद्य गुणंबुदाग्र्यम् नारायणाद्य दुर्य कृपाभिषिक्तम् श्रीरंगनाथ यदिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வ பாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 19ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல நாம சத்வ சந்தின்னு சொல்லக்கூடிய சந்தியை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம். அது வெஞ்சன சந்தியினுடைய விபாகத்துல 4வதாக சத்வ சந்திஹி அப்படிங்கிற சந்தியை நாம பார்த்தோம். அதாவது ஞமகணனானாம் வர்ஜயித்வா, ஞமகணனான் வர்ஜயித்வா, வர்கீய வெஞ்சனானாம் கர்க்கச வெஞ்சனே கரி பரே தத்தத் வர்கீய பிரதம வஞ்சனம் ஆதேசோ பவதி கரிச்ச அப்படிங்கிற சூத்திரம். கரிபரே ஜலாம் சரஹா சிஹு அப்படிங்கிற அந்த வெஞ்சன சந்தியினுடைய விபாகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 4வது சந்தி சத்வ சந்திஹி அப்படிங்கிறத பார்த்து முடிச்சிருந்தோம். அதே கிரமத்துல அந்த வரிசையில் 5வதாக இருக்கக்கூடிய அனுநாசிக சந்திஹின்னு சொல்லக்கூடிய சந்திய இன்றைய தினம் நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம், என்ன சுபாஷிதம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கோ. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைஹி புனரபி பிரதிஹன்யமானாஹ பிராரப்த உத்தமஜனா ந பரித்யஜந்தி. பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்யாக விக்னைஹி புனரபி பிரதிஹன்யமானாஹ பிராரப்த உத்தமஜனா ந பரித்யஜந்தி அப்படிங்கிறது ஸ்லோகம், சுபாஷிதம். ஒரு வகுப்புலையும் நம்ம ஒரு சுபாஷிதம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். இது 19வது சுபாஷிதம். இது வரைக்கும் நம்ம 18 பார்த்துருக்கோம். இந்த ஸ்லோகத்தோட சேர்த்தாக்கா 19 ஸ்லோகங்களாக நாம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன? இது நமக்கு கண்டிப்பா பொருந்தக்கூடிய ஒரு ஸ்லோகம். என்னன்னாக்கா, நம்ம ஒரு விஷயத்துல பிரவேசம் பண்றோம். அப்படி பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துல நாம முதல்ல பிரவேசம் பண்றதுக்கு எவ்வளோ தடைகள் வரும், விக்னங்கள் வரும் எப்போ ஆரம்பிக்கும் பொழுதே. அதனால அந்த விக்னங்களையும் தடைகளையும் பார்த்து பல பேர் தான் பிரவேசிக்கக்கூடிய அந்த விஷயத்துல பிரவேசம் பண்ணாமையே இருப்பா. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். அடுத்து செகண்ட் கேட்டகரி பீப்புள் எப்படி இருப்பானாக்கா, ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பா, அதுல விக்னங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணுவா, அந்த காரியத்துல இருந்து மத்தியிலே விலகிடுவா. பாதி சமயம் இருக்கும், ஆரம்பிச்ச அந்த செயல்ல பாதி பண்ணிட்டே இருப்பா. அவளுக்கு நிறைய விக்னங்கள் தடைகள் ஏற்படும். அந்த காரியத்தை பாதிலே விட்டுடுவா. அவெல்லாம் மத்தியாக விக்னைஹி புனரபி பிரதிஹன்யமானாகனா, எவ்வளவுதான் நம்ம பிரவேசம் பண்ண செயல்ல தடைகள் எவ்வளவுதான் ஏற்பட்டா கூட அந்த தடைகள் எல்லாம் பொருட்படுத்தாம இல்லையா ஆரம்பித்த அந்த செயலை கடைசி வரைக்கும் கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கக்கூடிய இந்த விஷயமா கூட இருக்கலாம். சில பேர் ஆரம்பத்துல பிரவேசம் பண்ணலாமா வேணாமா, பிரவேசம் பண்ணலாமா வேணாமான்னு பார்த்து ஜாயின் பண்ணாமே விட்டுருப்பா. சில பேர் ஆரம்பிச்சு பிரவேசம் பண்ணி பாதி வரைக்கும் போயிட்டு பாதியில விட்டுடுவா. ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவான்னாக்கா, தான் எடுத்துன அந்த முயற்சியில கொஞ்சம் கூட சோர்வு அடையாம எவ்வளவுதான் விக்னங்கள் ஏற்பட்டா கூட அந்த செயலை நல்லபடி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் இருப்பா. இப்படியாக 3 விதமான மக்கள் நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். நம்ம எடுத்துன செயல்ல எப்படி சக்சஸ் அடையிறது, ஒரு விஷயத்துல நாம எப்படி சக்சஸ் நோக்கி போறது அப்படிங்கிறதுக்கு
ஒரு மோட்டிவேஷனா இருக்கு இந்த ஸ்லோகம். என்னன்னாக்கா, பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீச்சைஹி, விக்ன பயேன தடை வந்துருமோ அப்படிங்கிற பயத்திலே சில பேர் என்ன பண்ணுவானாக்கா, பிராரப்யதே என்ன பண்ணுவானாக்கா, பிரவேசம் பண்ணாமலே விட்டுருவா. யாரு? நீச்சைஹி. அவ இந்த தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள். பிராரப்ய விக்ன விகதா அப்படின்னா, ஒரு செயலை ஆரம்பிச்சுட்டு விக்னங்கள் ஏற்படும் போது மத்தியா விரமந்தி, விரமந்தி மத்தியாக, நடுவுலயே பாதியிலே விட்டுறது. விக்னைஹி புனரப்பி, விக்னங்கள் தடைகள் புனப்புனக அகைன் அண்ட் அகைன் வந்தா கூட பிரதிகன்யமானாக, அதெல்லாம் பொருட்படுத்தாம பிராரப்த உத்தம ஜனாக, ஒரு செயலை ஆரம்பிச்சா எவ்வளவுதான் அதுல தடைகள் வந்தா கூட அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பா. அந்த காரியத்தை ந பரித்யஜந்தி, ஒரு பொழுதும் அந்த செயலை விட மாட்டாளாம். சில பேர் ஆரம்பிக்கும் போதே பயத்துல விட்டுருவா. பரித்யஜந்தி அவ யாரு? நீச்சைஹி. சில பேர் மத்தியே நடுவுல என்ன பண்ணுவா, பிராரப்த விக்ன விகிதாண்டதுக்காக என்ன பண்ணுவா, விரமந்தி மத்தியாக, அப்படியே விட்டுருவா, பரித்யஜந்தி. ஆனா இந்த உத்தம ஜனாக இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவானாக்கா, பிராரப்ய உத்தம ஜனாக ந பரித்யஜந்தி. உத்தம ஜனாக ஒரு பொழுதும் தான் ஈடுபட்ட பிரவேசம் பண்ண அந்த செயல்ல எவ்வளவுதான் விக்னங்கள் வந்தா கூட அதெல்லாம் பொருட்படுத்தாம கடைசி வரைக்கும் அந்த செயல்ல வெற்றி அடைவாளாம், விலகாம. அப்படியாக ஒரு ஸ்லோகம். பிராரப்யதே நகலு விக்ன பயேன நீஜைஹி, பிராரப்ய விக்ன விகதா விரமந்தி மத்தியாக, விக்னைஹி புனரபி பிரதிஹன்யமானாக, பிராரப்த உத்தம ஜனா ந பரித்யஜந்தி அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். இதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது அனுநாசிக சந்திஹி என்ன சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கும் இல்லையா. இதில் நாம் பார்க்கக்கூடிய சந்திக்கு என்ன பேரு? அனுநாசிக சந்திஹி. இது வெஞ்சன சந்தியில 5வது விபாகமா கேட்டகரியா இருந்துருக்கு. என்ன பாருங்க, அனுநாசிகான என்ன? ஞ ஞ ந ந இம், அதாவது ஞமகணனம் சொல்லுவோம். அனுநாசிகா அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆரம்பத்திலே என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னாக்கா, ஒரு விஷயத்தை கொடுத்திருந்தோம். எங்க? இந்த அக்ஷர பிரகரணம்னு ஒண்ணு பார்த்தோம் இல்லையா. அந்த அக்ஷர பிரகடனத்துல நம்ம என்ன பண்ணோம், அக்ஷராணா விபாகான்னு பார்த்தோம். ஸ்வராக, ரஸ்வஸ்வராக, தீர்க்கஸ்வராக, பிளுதஸ்வராக அப்படின்னு பார்த்தோம். உதாத்தா, அனுதாத்தா, ஸ்வரிதா. அதுல அனுநாசிகா அனனுநாசிகான்னு பார்த்தோம். அனுநாசிகான என்ன? முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணாக அனுநாசிகாக. என்னக்கா, அனுநாசிகா, நாசிகானா மூக்கு இல்லையா, முகசகித நாசிகையா, இந்த மூக்கனுடைய சப்போர்ட்னால உச்சாரணம் பண்ணக்கூடிய வர்ணங்களுக்கு என்ன பேருனாக்கா அனுநாசிகான்னு பேரு. என்னென்ன சொன்னோம்? வெஞ்சனத்துல வெஞ்சனம் இருக்கு இல்லையா, அதுல என்ன வெஞ்சனம் இருக்கு அப்படின்னாக்கா, இந்த வர்க்கீய வெஞ்சனத்துல பஞ்சம அக்ஷரம் இருக்கு இல்லையா, ஞாமாங்கனம். இது இது அந்த பஞ்ச வெஞ்சனானி என்னன்னாக்கா எப்பவுமே அனுநாசிகாக இல்லையா. இப்படியாக நம்ம என்ன பண்ணோம், முதலே அக்ஷர பிரகரணம் பார்க்கும் பொழுதே அனுநாசிகான என்ன? முகசகித நாசிகையா உச்சாரியமான வர்ணாக அனுநாசிகாக. என்னென்ன அப்படின்னாக்கா ஞாமாங்கனம் அப்படிங்கிறத நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்ப ஏன் அது வேணும்னாக்கா, இப்ப இங்க நமக்கு பயன்படுறது அந்த அனுநாசிகன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு இங்க தேவை. பாருங்க, அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு, அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அனுநாசிக சந்திஹி. அனுநாசிகான என்ன கொடுத்துருக்கா பாரு, ஈக்குவல் போட்டு ஞ ஞ ந ந இம் இருக்கு இல்லையா. அது அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத் தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணஹ அனுநாசிகான்னு பேரு. இதுக்கு அந்த பஞ்சம வர்ணத்துக்கு என்ன பேரு? அனுநாசிகான்னு பேரு. எந்த பஞ்சம வர்ணத்துக்கு? வர்க்கீய வெஞ்சனஹா இருக்கு இல்லையா. எப்படி இருக்கு? க ச ட த ப. இதெல்லாம் என்னன்னாக்கா கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கம்னு பார்த்தோம். அந்த வர்க்கத்தினுடைய பஞ்சம வர்ணஹா என்னது? ஞம் அப்படிங்கிறது. இது விகல்பேன ஆதேசோ பவதி.
விகல்பேன என்ன, ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் வராது, சில சமயம் நித்தியமா வரும், எப்பவுமே கண்டிப்பா வரும். அது எப்போ, அனுநாசிகாதோ பிரத்தையே பரேது நித்தியமேவ அனுநாசிகோ பவதி. இப்ப நம்ம இங்க என்னன்னாக்கா அனுநாசிகம்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களானது ஆதேசமா வரப்போறது. அந்த மாதிரி வரக்கூடிய சந்திக்கு என்ன பேருனாக்கா அனுநாசிக சந்திஹி அப்படின்னு பேர் கொடுக்க போறோம். சரி, அப்படி கொடுக்கக்கூடியது எப்படி வரும்னாக்கா ரெண்டு விதமா வருது. விகல்பேன வருது, நித்தியமா வருது. சரி, எந்தெந்த இடத்துல விகல்பேன வருது, எங்கெங்கெல்லாம் நித்தியமா வருதுன்றது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த டெஃபினிஷன் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். என்ன டெஃபினிஷன்? அனுநாசிக சந்திக்கு அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம். இப்ப அனுநாசிக வெஞ்சனம் பரமா இருக்கும் பொழுது பூர்வத்தில் இருக்கக்கூடிய அந்த வர்க்கீய வெஞ்சனம், வர்க்கீய வெஞ்சனம் என்ன, கவர்க்கம் சவர்க்கம் டவர்க்கம் தவர்க்கம் பவர்க்கத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அக்ஷரம், அதுக்கு அதனுடைய ஸ்தானத்துல தத் வர்க்கீய பஞ்சமஹா. தத் வர்க்கீயனா என்ன, இப்ப கவர்க்கத்துக்கு என்ன வரும், ங வரும், சவர்க்கத்துக்கு ஞ வரும், டவர்க்கத்துக்கு ந வரும், தவர்க்கத்துக்கு ந வரும், பவர்க்கத்துக்கு மா வரும். அந்த வர்க்கத்துல இருக்கக்கூடிய மற்ற 4 அக்ஷரங்கள் எதுவானாலும் இருக்கலாம் பூர்வத்துல. அதுக்கு பரமா அனுநாசிக வெஞ்சனமானது பரமாக இருக்கும் பொழுது பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணஹ நாம அனுநாசிகா. அனுநாசிகா மேல கொடுத்துட்டுமே நம்ம தான், அது விகல்பேன ஆதேசோ பவதி. அனுநாசிகாதோ பிரத்தையே பரை, அனுநாசிகமான பிரत्यயம் பரமாக இருக்கும் பொழுது நித்தியமாக வரும். எது, அந்த அனுநாசிகா. அனுநாசிகா என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தத் வர்க்கீய பஞ்சம வர்ணஹா இல்லையா. அந்த பஞ்சம வர்ணமானது விகல்பேன அதுவா நித்தியம் வரப்போகுது. எங்கெங்க விகல்பேன வருது, எங்கெங்க நித்தியம் வருதுன்றது நம்ம உதாரணம் பார்த்தாக்கா தெளிவா நமக்கு புரியும். சரியா, இதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னாக்கா யரோணநாசிகே அனுநாசிகோவா. என்ன சூத்திரம், யரோணநாசிகே அனுநாசிகோவா அப்படிங்கிறது சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம், யரஹா பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகோவா ஸ்யாத் வான விகல்பேன. ஒரு வரலாம் அல்லது வராமையும் போலாம். அப்ப என்ன வரும், அது ரூபம் என்ன வருதுன்றது நம்ம பார்க்கலாம். விகல்பேன வரும்போது என்ன வரப்போறது அப்படிங்கிறது நம்ம அந்த உதாரணம் பார்க்கும் பொழுது நமக்கு அது புரியும் இல்லையா. இந்த காலத்தால வந்திருக்கு, இல்லைன்னா வராம இருக்கு, அப்ப ரெண்டுமே இருக்கலாம். அது என்னென்ன பாருங்க, விகல்பேனாக்கா வர்க்கீய வெஞ்சனானி பிளஸ் அனுநாசிகா ஈக்குவல் டு அனுநாசிகம் வரப்போறது. எப்போ, வாக் இருக்கு, என்ன இருக்கு, ககாரம் இருக்கு, அது கவர்க்கத்தினுடைய திருதிய அக்ஷரம். மூலம், மூலம் சொல்லும் போது மகாரமானது அனுநாசிகம் இல்லையா. அப்ப என்ன ஆகும் பாருங்க, என்ன நடக்க போறது, வாங் மூலம் இல்லையா. வாக் மூலம்னு இருக்கலாம், வாங் மூலம் இருக்கு. ஏன்னா விகல்பேனன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. இதுவும் கரெக்ட், அதுவும் கரெக்ட். விகல்பேனன்னு சொல்லும் பொழுது 2 ரூபங்களானது சித்திக்கும், ரெண்டுமே கரெக்ட் தான் இல்லையா. அது என்ன சந்தி, அந்த மாதிரி வரக்கூடியதுக்கு அனுநாசிக சந்தின்னு பேரு. வாக் பிளஸ் மூலம், வாங் மூலமும் கரெக்ட் தான், வாக் மூலமும் கரெக்ட் தான். அடுத்தது ஷடு பிளஸ் மயூகாக, ஷடு பிளஸ் மயூகாக என்ன ஆகுது, ஷண்மயூகாக. ஷடுன்னு போது டகாரம், அது டவர்க்கம், அதனுடைய பஞ்சமாட்சரம் என்ன நகாரம். அப்ப என்ன ரூபம் சித்திக்கும், ஷண்மயூகாக அல்லது ஷட்மயூகாக, ரெண்டுமே கரெக்ட். ஏன்னா இந்த விகல்பேனன்னு சொல்லிட்டோம். தது நயதி, தது நயதி, தன்னயதி அல்லது தத் நயதி, ரெண்டுமே கரெக்டான. ஏன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2 கேட்டகரியா பிரிச்சுட்டோம். விகல்பேன வரும், நித்தியமாவும் வரும். இப்ப நம்ம முதல்ல பாக்குறது விகல்பேன அப்படிங்கிறதுனால 2 ரூபங்களானது சித்திக்கும். என்னென்ன, வாக் பிளஸ் மூலம், வாங் மூலம், வாக் மூலம். ஷடு பிளஸ் மயூகாக, ஷண்மயூகாக அல்லது ஷட்மயூகாக. தது பிளஸ் நயதி, தன்னயதி அல்லது தத் நயதி, ரெண்டுமே சொல்லலாம் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கிராமர், இலக்கணம். இது ஏன் இப்படி வருது, அது ஏன் அப்படி வருது அப்படின்னு நம்மளால கேட்கவே முடியாது. ஏன்னா இது வந்து கிராமர், இலக்கணம். நம்ம முன்னோர்கள் நமக்கு இலக்கணம் எப்படி கொடுத்திருக்காலோ அது பிரகாரம் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அடுத்தது இப்போ இது என்னது, விகல்பேனன்னு சொல்லும் போது இந்த உதாரணங்களை பார்த்தோம். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னாக்கா நித்தியம் எப்படி வரும்
அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரே நிமிஷம். பாருங்க, நித்தியமா வரக்கூடியது ரெண்டாவது. முதல்ல நம்ம பார்த்தது விகல்பேன, இப்ப நம்ம பார்க்கறது என்னது? நித்தியம். எப்படி? வர்க்கீய வெஞ்சனானி பிளஸ் பிரத்யயானுநாசிகாக. பிரத்யயானுநாசிகாக அப்படி இருக்கும்போது என்ன இருக்கு? சித்து மயம் மயம் இல்லையா? அது பிரத்யம். சோ சித்து மயம் அப்படின்னும் போது மய பிரத்யம் இருக்கு. அப்போ என்ன ரூபம் சித்திக்கும்? சின்மயம். அங்க வந்து சித்மயன்ற வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து நித்தியமா வரக்கூடியது. சித்து பிளஸ் மயம் இல்லையா? பாருங்க, தது பிளஸ் மாத்திரம். தது பிளஸ் மாத்திரம் என்ன இருக்க போடுதாங்க? பாருங்க, தத்து பிளஸ் மாத்திரம் அப்படிங்கிறது தன்மாத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ரூபமானது சித்திக்கும். எப்படி இருக்கு பாருங்க உதாரணம். தது பிளஸ் மாத்திரம் தன்மாத்திரம். அப்பு பிளஸ் மயம் என்ன இருக்கு அப்படின்னாக்கா அது அம்மயம் அப்படிங்கிற மாதிரியான ரூபங்கள் சித்திக்கும். சரியா? பாருங்க, அந்நியத் உதாகரணானி என்னது? வாக் பிளஸ் நியமஹ வாங் நியமஹ. தது பிளஸ் மங்களம் தன் மங்களம். தஸ்மாத் பிளஸ் மக்யம் தஸ்மான் மக்யம். மது பிளஸ் நிவாசஹ மன் நிவாசஹ. தஸ்மாத் பிளஸ் நாகரிகாஹ தஸ்மான் நாகரிகாஹ. தொகு பிளஸ் மோச்சனம் त्वं மோச்சனம். सम्राट प्लस मनसी सम्रान मनसी. विद्युत प्लस नगरी विद्युन नगरी. जगत प्लस नाथः जगन्नाथः. षड प्लस मुखः षण्मुखः. तद प्लस नयनम तन्नयनम. यद प्लस मंडलम यन्मंडलम. सकृद प्लस नष्टम सकृ नष्टम. जगद प्लस नियामकः जगन्नियामकः. मधुलिड प्लस नमति मधुलिन नमति. दिक् प्लस मध्य दिक् मध्य. जाग्रत प्लस नागरिकः जाग्रन नागरिकः. இப்படியாக அதனுடைய ரூபங்களானது சித்திக்கும். இது அந்நியத் உதாகரணானி. இங்க கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் எந்த சந்தி அப்படின்னாக்கா அனுநாசிக சந்திஹி அப்படின்னு நாம சொல்லணும். சரியா? அனுநாசிக சந்திஹி. அதுக்கு என்ன சூத்திரம்? यरोनुनासिके अनुनासिके वा अनुनासिको वा. यरः पदान्तस्य अनुनासिके परे अनुनासिको वा स्यात् அப்படிங்கிறது அதனுடைய சூத்திரம். என்ன அர்த்தம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா டெஃபினேஷன். ஒவ்வொரு ஃபார்முலா படிக்கும்போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா அதனுடைய டெஃபினேஷன்ஸை நன்னா படிச்சுங்கோ. இன்றைய தினத்திற்கான நன்னா படிக்க வேண்டியது பாருங்க. அனுநாசிக்கான நம் அதுல கொடுத்திருக்க அந்த பேராகிராஃப் நல்லா படிச்சுக்கணும். அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத் தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணோ அனுநாசிகா. பஞ்சமவர்ணகா அனுநாசிகா விகல்பேன ஆதேஷோ பவதி. இன்னொன்னு அனுநாசிகாதௌ பிரத்யே பரே து நித்தியமேவ அனுநாசிகோ பவதி. மகாரம் அப்படிங்கிறது அது எப்பவுமே அது அப்படிதான் வரப்போகுது. என்ன பிரத்யம் பரமாறுதுனாக்கா இல்லையா? பாருங்க, இது என்னது? நித்தியமேவ அனுநாசிகோ பவதி அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? விகல்பேன என்னென்ன ரூபங்கள் நமக்கு உதாரணம் கொடுத்திருக்கா? வாக் பிளஸ் மூலம் வாங் மூலம் அல்லது வாக் மூலம். ஷட் பிளஸ் மயூகாக ஷண்மயூகாக ஷட்மயூகாக. தது பிளஸ் நயதி தன்னயதி அல்லது தத்நயதி அப்படிங்கிறது விகல்பேன உதாகரணம். நித்தியத்துக்கு உதாரணம் என்ன கொடுக்குறா அப்படின்னாக்கா பாருங்க, நித்தியத்துக்கு வர்க்கீய வெஞ்சனானி பிளஸ் பிரத்யானுநாசிகா. எனது அனுநாசிகா சித்து பிளஸ் மயம் சின்மயம். இங்க ரூபம் எப்படி வருது? சின்மயம். சித்து பிளஸ் மயம் சின்மயம். தத்து பிளஸ் மாத்திரம் தன் மாத்திரம். கீழே பாருங்க, யரோனுநாசிகே அனுநாசிகோவா அப்படிங்கிறது சூத்திரம். என்ன அர்த்தம்? யரஹா பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகாவா ஸ்யாவான விகல்பேன அப்படிங்கிறத நாம இங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? பாருங்க, ஒரு சூத்திரங்கள் நம்ம தொடர்ந்து நிறைய பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். அதற்கு என்ன விளக்கம், அதுக்கு என்ன சூத்திரம், என்ன சூத்திரார்த்தம், உதாகரணங்கள், நிறைய உதாகரணங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க நன்னா படிச்சுன்னு வரணும்.
இல்லையா? அப்பதான் நமக்கு வந்து புரியும். பாருங்க. சோ இன்றைய தினத்திற்கான சந்தி நாம கத்துன்றது என்ன சந்தி அப்படின்னாக்கா அனுநாசிக சந்திஹி. அனுநாசிக சந்திஹி அப்படிங்கிறது என்ன? அனுநாசிகனா என்னது? ஞமகணனம். ஞமகணனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்ஷரங்களானது ஆதேசமா வந்ததுன்னா அதுக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா அனுநாசிக சந்திஹி அப்படின்றதாக பேர். சரியா? சோ இன்றைய தினத்திற்கான சந்தியை நாம பார்த்துட்டோம். ஸோ எதனும் சம்சயம் இருந்தா கேளுங்கோ, சொல்றேன். இல்லைன்னா கிளாஸை முடிச்சுக்கலாம். ஸோ ஹோம்ஒர்க் கண்டிப்பா எழுதி அனுப்புங்கோ. இப்போ மறுபடியும் நான் இன்னொரு டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஏற்கனவே கொடுத்தா மாதிரி உங்களுக்கு மறுபடியும் என்ன பண்றேன்? டெஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். அந்த ஸ்லோகங்கள்லாம் எழுதி அனுப்ப சொல்லியிருந்தேன். ஒரு 10 பேர் அனுப்பிச்சிருந்தா நமக்கு கிளாஸ் அன்வைக்கலனா கூட பரவாயில்ல, வீடியோவில் நம்ம வந்து ரெக்கார்டிங்ஸ் வந்து பார்த்துக்கிறோம்னா கூட பரவாயில்ல. ஆனா எழுதுறது அப்படிங்கிற ஒரு அபியாசம் இருந்தா தானே. ஓ கிளாஸ் டைம்ல நம்மளால அன்வைக்க முடியலன்னா அது ஓகே, அவளுக்கு வேற ஏதாவது அந்நிய காரியம் இருக்கும், பரவாயில்ல. பட் அந்த வீடியோ பார்க்கறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. எப்ப நம்மளால அபியாசம் பண்ண முடியும்? எழுதி அனுப்புறது. எழுதாம இருந்தா நிச்சயமா இதெல்லாம் நம்மளால அபியாசம் பண்ணவே முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சுக்குவோம். எழுதுறது அப்படிங்கறது நம்ம வந்து ஒரு ஸ்ரத்தையா அதை வச்சுட்டாதான் நமக்கு கத்துண்ட எழுத்துக்கள் மறக்காம இருக்கும், சரளமா படிக்க வரும், புரியும். இல்ல நம்ம எழுதாமையே இருக்கோம் அப்படின்னாக்கா அது நமக்கு எப்படின்னு தெரியல, நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு பிடிபடாது. அதனால பாருங்க, அந்த ஸ்லோகங்கள் எல்லாம் எழுதி அனுப்புங்கன்னு சொன்னா ஒரு 10 பேர் எழுதி அனுப்பிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். எழுதின வாழ்க்கை என்னுடைய இது ஓகேவா. பட் எழுதாமையே நிறைய பேர் இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு அவகாசம் இல்லை அப்படின்றது எனக்கு புரியுறது. ஆனா வந்து எழுதாமே இருந்தாலும் கஷ்டம். அந்த மாதிரி இந்த சந்தியும் அப்படிதான். தொடர்ந்து ஒரு 10 பேர் ஸ்ரத்தையா விடாம அவ வந்து எனக்கு அழகா எழுதி அனுப்புறா. நானும் அதை நோட் பண்ணி வச்சுட்டு இருக்கேன், யார் யாரெல்லாம் வந்து ரெகுலரா அனுப்புறா அப்படிங்கறத நான் என்ன பண்ணேன், குறிப்பில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா அதுல காரணம் இருக்கு. ஏன்னா அவளுக்குலாம் இது புரியும், புரிஞ்சுக்க முடியும், சொன்னாலும் புரியும். திடீர்னு நம்ம வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 வகுப்பு நம்ம வந்து கவனிக்கவே இல்லை, வரவே இல்லை. திடீர்னு 5வது வகுப்புல வரும் அப்படின்னா அக்ஷர பிரகரணம்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும். அக்ஷர பிரகரணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவ கேட்கிற சம்சயமானது ஏன் அவளுக்கு புரியல அப்படின்னாக்கா அந்த அக்ஷர பிரகரணம் நன்னா வாசிச்சா இங்க அவளுக்கு சம்சயமானது ஏற்படாது. இப்ப இன்றைக்கு கிளாஸ் பாருங்க, அனுநாசிகான்னு சொல்றோம். அவளுக்கு என்ன புரியும்? அனுநாசிக வெஞ்சனேஷு பரேஷு பதாந்தே ஸ்திதானாம் வர்க்கீய வெஞ்சனானாம் தத்தத் வர்க்கீய பஞ்சமோ வர்ணஹா அனுநாசிகா விகல்பேன பவதின்னு சொல்றோம். அனுநாசிகான்னு என்னன்னு தெரியணும், பிரத்யனா என்னன்னு தெரியணும், பிரத்யாகாரம்னா என்னன்னு தெரியணும். இதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருக்கோம்? அந்த அக்ஷர பிரகரணம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திருப்போம். திடீர்னு அக்ஷர பிரகரணத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா அனுநாசிக சந்தியில வந்துட்டு எனக்கு இது புரியல அப்படின்னா அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதும் கஷ்டம். அதனால புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்லலாம், சம்சயத்தை கேட்கறதுக்கு கிளியர் பண்ணலாம், சொல்லலாம், புரிய வைக்க. ஆனா புரிய வைக்கிறதுன்றது மறுபடியும் பிகினிங்ல இருந்து நம்ம நடத்துற மாதிரி இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இனி வரக்கூடிய சந்திகள்லாம் நமக்கு நல்லா புரியணும்னா ஏதாவத் கால பரியந்தம் நாம என்னென்னலாம் நடத்தின்னு வந்திருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நோட் போட்டு அதை எழுதுங்க. புஸ்தகம் இருக்கு, எனக்கு தெரியும், இந்த சந்தி புஸ்தகம் எல்லார்ட்டையும் இருக்கும். அது மாத்திரமே போராது. புத்தகத்துல இருக்கிறது புத்தகத்துல தான் இருக்கும். ஒரு தடவை நீங்க எழுதினேன்னா 10 தடவை படிச்சதுக்கு சமம். அதை நல்லா புரிஞ்சுக்கும். ஒரே தடவை உட்காந்து எழுதுறது 10 தடவை நம்ம படிச்சதுக்கு சமமா இருக்கும். அதனால உட்காந்து எழுதுங்கோ, ஹோம்ஒர்க் அனுப்புங்கோ. நான் சொல்ற அசைன்மெண்ட்டே எனக்கு பண்ணி அனுப்புங்கோ. அதே மாதிரி நான் டெஸ்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச அந்த விஷயங்களுக்கு டெஸ்டா கொடுக்குறேன், அதையும் நீங்க எனக்கு எழுதி அனுப்புங்க. தாசன் அவகாசம் எடுத்து தன்யவாதாக. சுவாமி சின்ன எக்ஸாம்பிள், சின்ன டவுட் இருக்கு. சொல்லு. நித்தியமேவ அனுநாசிகோல வந்து அனுநாசிகோதோ பிரத்யே பரேன்னு எழுதிருக்கீங்க. அப்போ வாக்கு மூலம்ன்றது மூ அண்ட் இம் ரெண்டுமே நித்தியம்ல தானே வரணும். விகல்பேனல வந்திருக்கேன் எங்க வாக்கு மூலம், அது விகல்பேனல வந்திருக்கு. ஆனா மூலம்ன்ற இது வேர்ட்ல மூலம்ன்றது பிரத்யம் கிடையாது.
சோ பிரத்யம்னா என்ன சொல்லுங்க? பிரத்யங்கள் நிறைய இருக்கு, நான் சொல்றேன். ஒரு பிரத்யங்கள் இருக்கு. அது பிரத்யமா இருக்கும் பட்சத்தில் அது வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விகல்பேன வராது. அதுக்கு அடுத்த உதாரணம் என்ன கொடுத்தோம் நித்தியத்துல? ஒரு நிமிஷம் இருக்கும். மயப்பிரத்யம் ஒரு பிரத்யம் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. மயம் இருக்கு. மயம் அப்படின்றது ஒரு பிரத்யம். அது அனுநாசிகமான பிரத்யம். அந்த மாதிரி சமயத்துல நமக்கு எப்படி இருக்கும்? தத்து பிளஸ் மாத்திரம் அப்படிங்கும்போது அப்படிதான் தன் மாத்திரம். ஓகேவா? பிரத்யம்னா என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு கிளியரா அனுப்புறேன். சரியா? அடுத்த வகுப்புல பிரத்யம்னா எந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் பிரத்யம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனுதாசிகம், அந்த பிரத்யத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அனுதாசிகம் வரும் பட்சத்துல உங்களுக்கு என்னவா வரும்? நித்தியமா வரும், விகல்பேன வராது. அது எந்தெந்த அப்படிங்கறத நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல கிளீனா அதுக்கு வந்து இப்ப எப்படி வந்து நம்ம வந்து அனுநாசிக்கான என்ன தெளிவா சொல்ற மாதிரி அடுத்த வகுப்புல உங்களுக்கு நான் அந்த இதை கிளீனா கொடுக்குறேன். சரியா? தன்யவாத வாசு. கொடுக்குறேன். தாசன் சுவாமின் வசந்தி சொல்லுங்கம்மா. அந்த ஃபார்முலா மட்டும் கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்களா? யரோணநாசிகே அனுநாசிகோவா யரே யரஹன பிரத்யம் பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே பதாந்தஸ்ய அனுநாசிகே பரே அனுநாசிகோ வா ஸ்யாத் வான விகல்பேன ஸ்யாத்னா வரும் அப்படிங்கிறது அந்த சூத்திரம் அதனுடைய அர்த்தம். தன்யவாதம். தன்யவாதம். கலுங்கிறது மீனிங். கலு சுபாஷித்துல கலுங்கிறது மீனிங். கலுனா அல்லவான்னு அர்த்தம். அல்லவா. சில பேர் ஆரம்பிக்கும் போதே அதுல இருந்து விலைக்கிடுவா அல்லவா, அல்லவான்னு அர்த்தம். கலுனா அல்லவா. தன்யவாதம். தாசன் ಧನ್ಯವಾದ ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ.